குட்டி ஸ்டோரி. என்னால அவ்ளோ பெரிய மலரா வளர முடியாதா? குட்டி பூவா, ஏன் தலை குனிக்கிறே? என்னை சுத்தி இருக்கிற எல்லா பூக்களும் பெரியதா இருக்காங்க, நான் மட்டும் இவ்ளோ சின்னதா இருக்கே. கவலைப்படாதே குட்டிப்பூ, நீ தினமும் சூரிய ஒளிய கூடி நீயும் வளர்ந்துருவே. அது மெதுவா வளர ஆரம்பிச்சது. நானும் வளர்ந்துட்ட ஜாலி. எவ்ளோ அழகா உன்கிட்ட இருக்கே, நீ ரொம்ப அழகா இருக்க பூவே. நான் மெதுவா தினமும் முயற்சி பண்ணதாலதான் நான் வளர்ந்தேன். கால 6 மணி, அலாரம் அடிக்குது. சின்ன பையன் கண் தேய்த்து எழுந்துக்கிறான். இந்த பையனுக்கு ஸ்கூல் பிடிக்காது, பாடம் பிடிக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கிளம்பிடுவான். ஒழுங்கா படிடா. அவன் பதில் சொல்ல மாட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு நாள் ஒரு சின்ன குரல் இருக்கு. ஸ்கூல் கேட், மத்த பசங்க ஓடி போறாங்க, இவன் மட்டும் மெதுவா நடக்கிறான். சில பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஒரு சந்தோஷம், சிலருக்கு தினமும் எதிர்கொள்ள வேண்டிய போராட்டம். என்ன? பதில் தெரியாததுதான் அவனுக்கு பயம் இல்ல, நான் முடியாதவன்னு யாராவது நினைப்பாங்கன்னு தான் பயம். இவன் இன்னும் டாப்பர் இல்ல, ஆனா நாளை மீண்டும் ஸ்கூலுக்கு போகிற தைரியம் இருக்கு. அதுதான் முதல் வெற்றி. ஒரு குட்டி பட்டாம்பூச்சி தன் கூடிலிருந்து வெளியே வர போராடி கொண்டிருந்தது. அது துடிச்சது, மீண்டும் துடிச்சது. ஆனா அந்த சின்ன துளையில இருந்து வெளியே வர முடியல. அத பார்த்த மனுஷனுக்கு மனசு உருகிச்சு. இவ்ளோ கஷ்டப்படுறதே நான் உதவலாமான்னு நினைச்சான். அவன் கூடில் உள்ள துளைய கொஞ்சம் பெரியதாக்கினா பட்டாம்பூச்சி உடனே வெளியே வந்துச்சு. பட்டர்ஃப்ளை கீழே விழுந்தது, ஆனா அது பறக்கவே முடியல. அப்போதான் அவனுக்கு உண்மை புரிஞ்சது. அது சிறகுகள் முழுசா வளரவே இல்லை, வாழ்க்கையை தாங்க முடியாத நிலையில் இருந்தது. சில கஷ்டங்கள் நமக்கு தண்டனை கிடையாது, அது நம்மை பலமா ஆக்குற ட்ரெய்னிங். பட்டாம்பூச்சி அந்த சின்ன துளையிலிருந்து போராடி வரும்போதேதான் அதோட சிறகுகள் உயிர் பெறும், பலமா ஆகும். போராட்டத்தை எடுத்துட்டா அதோட வலிமையே பறிச்சிட்ட மாதிரி. அது உனக்கு சிறகுகள் பலப்படும் நேரம். கைவிடாதே, உன் பரப்பு இன்னும் ஆரம்பமே. இன்று குட்டி கிச்சனில் சமைப்பதில் ஆர்வமா இருக்கிறான். இன்று நான் ரெசிபி சமைப்பேன், அம்மா என்ன பார்த்து கவருமான்னு பாப்போம். சின்ன சின்ன துண்டு வெட்டுறதே முக்கியம். சின்ன சின்ன துண்டு போலி ஷெஃப் மாதிரி தான். இப்போ உண்மையான சுவை ஆரம்பம். வெண்ணெய் சேர்த்து வெங்காயம் வதக்கப்படுது. நீர் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பைசி கம்மிய போடு குட்டி புகை வறுத்து. நீ சமைச்சது சூப்பரா இருக்கு குட்டி.